ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமோமா சமையலை இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணுற வெண்டைக்காய் பொரி குழம்பு. இந்த வெண்டைக்காய் பொரி குழம்பு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் புளி போட்டு தேங்காய் துருவலை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு ஒரு காரத்தோட. இப்போ அந்த ரெசிபி தான் பண்ண போகிறோம். அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? வெண்டைக்காய் பொரி குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, தேங்காய் துருவல் தேவையான அளவு, புளி கடைசல், வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், நெல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு. இந்த வெண்டைக்காய் பொரி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. அன்றாட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம புதுசான ஒரு பொருளை கொண்டு வரதோ இல்லை இதுக்கு மசாலா ரெடி பண்ணி பண்ணுறது, கஷ்டப்பட்டு பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. 4 பொருள் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். இதில் வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் கட் பண்ண வேலை முடிஞ்சிடும். இதில் முக்கியமாக வெண்டைக்காய் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் தாளி போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு பேசிகிட்டே பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு போடுறோம். இந்த கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வெங்காயம் போடுறோம், தக்காளி போடுறோம். சில பேர் பூண்டு போடுவாங்க. பூண்டு நீங்கள் முழுசாக போடலாம். ஏன்னா அந்த பூண்டு அந்த புளியோட வெந்த பிறகு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிடிக்காது, அதனால் யூஸ் பண்ணல. தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போடுறேன். இந்த பொரி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி அளவு அதிகமாக தேவைப்படாது. சும்மா லைட்டாக தேவைப்படும். அதனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா தொக்கு இல்லை மசாலா மாதிரி கான்செப்டில் போய்டும். இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த வெண்டைக்காய் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொரியலுக்கு எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணுறேங்க. பெருசாக கட் பண்ணி போகிறோன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை டக்குன்னு ஒரு சட்டுன்னு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டில் யாரும் வந்துட்டாங்க, அந்த டைமில் போய்ட்டு மெனக்கெட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார வச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் யாருக்காவது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி ஒரு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் வெண்டைக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த வெண்டைக்காய் இதில் போட போகிறேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். வெண்டைக்காய் அதே டைமில் நிறையவும் தேவையில்லை, சும்மா லைட்டாக. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதில் திக்காக ஆகிறதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வெறும் தேங்காய் திருவள் மட்டும்தான் போடுறது இதில். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் மஞ்சள் போடுறோம். இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த வெங்காயத்தோட ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெண்டைக்காவும் நல்லா வதக்குறோம். தக்காளி அதுக்கு பிறகு தான் போடணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, அந்த வெண்டைக்காயில் இருக்க அந்த பிசுபிசு தன்மை அந்த எண்ணெயில் பதங்கும் போது மட்டும்தான் அது சரியாக வரும். அதனால இந்த பக்குவத்தில் லைட்டாக வதக்குறேன். ஓகே, இந்த வெண்டைக்காய் வதக்கிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் தேவையான அந்த மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். நீங்கள் இந்த 3 பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? மிளகாத்தூள் கம்மியாக, அப்புறம் இதோட தக்காளி போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, கொத்தமல்லி தேவைன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெண்டைக்காய், இந்த தக்காளி, இந்த மசாலா இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுருங்க. அதாவது 30%. அதுக்கு பிறகு தான் இந்த புளி தண்ணியை போட்டு அதோடு சேர்ந்து வெந்தால் தான் அந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதான் விஷயம். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, அப்படியே வாசம் அந்த லைட்டாக அந்த வெந்து வர டைமில் அந்த வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வருதா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புளியை சேர்க்குறோம். இந்த புளி அதிகமான புளி வேண்டாம். அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு தன்மை இருக்கணும். அதாவது நீங்கள் சாப்பிடும் போது இந்த இடத்துல லைட்டான ஒரு காரம் இருக்கணும். அதுக்கப்புறம் புளி டேஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காயோட மிக்ஸ் பண்ண அந்த பக்குவம் இருக்கணும். அதான் விஷயம். இப்போது இந்த புளி தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். புளி தண்ணி போட்ட பிறகு திருப்பியும் ஒரு மூடி போட்டு வெகிட்டு சொல்லி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி ரெசிபி. இதுதான் பொரி குழம்பு சொல்லுவாங்க. இது அவரைக்காய் வச்சு பண்ணுவாங்க, வெண்டைக்காய் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய் இருக்குல்ல, இந்த கொத்தவரங்காய் வச்சு பண்ணுவாங்க. இதெல்லாம் அடிக்கடி எங்கள் வீட்டில் பண்ணுற ஒரு ரெசிபி. அந்த பூண்டு மட்டும் ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேகட்டும், 2 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். இப்போது ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணலாம். அடடடடடடா, வெண்டைக்காய் பொரி குழம்பு சுட சுட கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு தேங்காய், அந்த தேங்காவை இப்படி மேலோட்டமாக போட்டுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் கெட்டியாக வச்சுக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட சுட
சோறில், அதாவது நல்லா வேக வச்ச சோறு பார்த்தீங்கன்னா அந்த சோறில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனது இந்த கப்பில் சர்வ் பண்ணுறேன். இந்த வெண்டைக்காய் பொரிக்குழம்பு இதுதான் மெத்தட், இதுதான் ப்ரிப்பரேஷன். ரொம்ப சிம்பிள். என்னடா இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம டெய்லியும் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் அளவு எவ்வளோ போடுறோம், அந்த தக்காளி எப்படி குக் பண்ணுறோம், வெங்காயம் எப்போ குக் பண்ணுறோம், அதே டைமில் அந்த தேங்காய் எப்படி போடுறோம், இந்த மாதிரி நுணுக்கங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக பண்ணுற புளிக்குழம்புக்கும் இந்த ப்ரிப்பரேஷனும் வித்தியாசம் ஸ்லைட்லி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.